நான் சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்ட ரகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்றோம். சரியான போக்குதலுக்கான ஆர்ப்பாட்டம் கிடையாதுன்னு சொல்றோம். ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் அரசியல் இருப்பதில்லை. உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி ரெண்டுத்துலயுமே அரசியல்கள் இருக்கும். இவங்க இன்னும் அரசியலுக்குள்ள வரலங்க, இதான் உண்மை. என்ன மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா அது வந்து ஏதோ போற போக்குல பண்ணிட்டு போற மாதிரி இருந்ததுன்னா அது சரியான ஒரு இடத்த கொடுக்காது அப்படின்றது என்னோட பார்வை. இந்த ஆர்ப்பாட்டமானது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இத்தனை பேரை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினதா இருக்கட்டும், சூப்பர். இத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குன்றது ஒழிச்சதாக இருக்கட்டும், சூப்பர். இந்த இடத்தெல்லாம் நீங்க சொன்னதாக இருக்கட்டும், சூப்பர். வந்த எத்தனை கட்சி தொண்டர்களுக்கு எத்தனை குடும்பத்துல லாக்அப் மரணம் இருக்குன்ற அறிக்கை போய் சேர்ந்திருக்கும். யாரோட பெயர் எந்த மாவட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது. வெறும் மேடை ஏத்துறதுக்கு மட்டும் தான் அவர்கிட்ட சொல்லி வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் யோசிக்கணுங்க. இனிமே அவர் சிந்திக்கணும். இன்னைக்கு டிஎம்கே மட்டும்தான் பவர்ஃபுல், வேற யாரும் பவர்ஃபுல்ல இல்ல. ஏடிஎம்கே நீங்க கேட்கிற ஸ்டாண்ட்ல இல்ல, அவங்களால பிளே பண்ண முடியும். ஆனால் விக்டரிய கையில சுமக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்ல ஏடிஎம்கே சைடுல இல்ல. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஹரிகிருஷ்ணன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. தாவேகாவுடைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் இந்த அரசுக்கு எதிராக அப்படின்ற அளவுல தான் மேடையில திரு விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார். மூல பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவருடைய குரல் என்பது அரசுக்கு எதிராக இருக்கு. இதெல்லாம் தாண்டி மேடையில பேசும்பொழுது உளறல் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. சாத்தான் குளம் வழக்க பேசும்பொழுது அந்த நபரான பேரை தப்பா மாத்தி உச்சரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பேசு பொருளா இருக்குமே, விஜய் ஏன் கவனிக்க தவறிவிட்டார்? நம்ம அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டத்தை பத்தி உள்ள போவோம். ஸ்கிரிப்டில் என்ன சிக்கல்? இல்ல விஷயம் என்னன்னா, முதல் ஆர்ப்பாட்டம், அதாவது நம்ம பாக்குற ஆர்ப்பாட்டங்கள் வேற. நம்ம நிறைய பார்த்திருப்போம், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். ஆர்கனைஸ்டா என்ன விஷயங்களை பண்ணணும், ஆர்ப்பாட்டம்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சு களத்துல இறங்குறது வேற. இப்ப இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ ப்ரொட்டஸ்ட்டை நம்மளாம் சந்திச்சிருப்போம், நிறைய விஷயங்களுக்காக குரல் கொடுத்துருப்போம், பேசியிருப்போம். அது ஏன் அப்படின்னா அதை முழுக்க முழுக்க அதுக்குள்ள போய் அதனால பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, என் தங்கச்சி, என் அண்ணன், என் அப்பா மரணிச்சிருந்தது எப்படி இருக்கும்ன்றத உள்வாங்கியிருப்போம். நம்ம உணர்வோட அந்த உணர்வுகளுக்குள்ள நான் பயணிக்கும் போது இருக்கக்கூடிய நடக்கிற ஆர்ப்பாட்டம் வந்து அது வேற. ஆனா என்னன்னா, நீங்களோ நானோ இந்த மாதிரி உணர்வோட செஞ்ச ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒருத்தவங்க கூட பேசினது கிடையாது, இந்த உலகம் கண்டுகிட்டதும் கிடையாது. முழுமையா நம்ம புறக்கணிக்க முடியாது இல்ல சார்? இல்ல, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் வந்து சேப்பாக்கம் அந்த ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகையாளர் சங்கத்துக்கு முன்னாடி போகக்கூடிய இடத்துல வந்து டெய்லியும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை மனிதர்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் கடந்து போகக்கூடியவர்கள் ஒரு செகண்ட் நின்று யாருக்காக பேசுறாங்க, எதற்காக பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னாலே இருக்காது. ஆர்ப்பாட்டம், நான் ஏன் இதை பத்தி சொல்றேன்னா, ஆர்ப்பாட்டம்னா என்னன்றது முதல்ல தெரியணும், எதற்காக பண்றோம் அப்படின்றது தெரியணும், அதனால என்ன கிடைக்கணும்னு ஒண்ணு தெரியணும். வெறும் நான் ஆர்ப்பாட்டம் பண்றதோட ஆர்ப்பாட்டம் பண்றவங்களோட செயல்பாடு நிக்காது. நீங்க அதான் பார்க்கணும். முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதற்காக ஒரு ரெக்வெஸ்ட்டை முதல்ல நம்ம வைப்போம். அதற்கான நடவடிக்கைகள் நடக்கல அப்படின்ற பட்சத்துல ஆர்ப்பாட்டம் நோக்கி நகரும். அந்த ஆர்ப்பாட்டங்கள் முடிந்ததற்கு அப்புறமா அதோட ரெகுலர் ஃபாலோ அப்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அது எதற்குன்னா, இந்த மாதிரி இன்னொரு சம்பவங்கள் நடக்காம இருப்பதற்காகவும் இந்த சம்பவங்கள் நடந்ததற்கான தக்க தண்டனை அந்த மனிதர்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவும் பண்றதுதான். இதான் ஆர்ப்பாட்டம், வேற எதுவுமே இல்லை. இந்த விஷயம் முதல்ல வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு முதல்ல தெரியணும். இங்க என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப நீங்க இந்த சாப்டருக்குள்ள வாங்க. இப்ப நீங்க கேட்ட அந்த கேள்விக்குள்ள வரும்போது இங்கேயும் அங்கேயும் என்னன்னா, இப்ப நீங்க அந்த பேர் மாத்தி சொல்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு குறையா சொல்ல முடியாது. அது ஏன்னா நீங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கூட சம்டைம்ஸ் பேரை மறக்கிறது உண்டு, நான் பேசும்போது கூட உங்க பேரை மறக்கிறது உண்டு. இத்தனை நாள் பழக்கிறதா இல்ல, அது பொதுவெளியில நான் புரிதலுக்காக கேட்கிறேன். அது வந்து அதாவது நம்ம அடிப்படையில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது அரசுடைய கவனத்தை நம்ம இருக்கிறோம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக நான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் குறைந்தபட்சம் இதற்கு முன்னாடி நடந்த வழக்கு சார்ந்த ஒரு சம்பவத்தை மேடையில பேசுகிற பொழுது, நினைவு கூறுகிற பொழுது பாதிக்கப்பட்டவருடைய பெயரை கூட சொல்ல முடியலையே சார், தப்பால உச்சரிக்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல உணர்வு கேள்விக்குறியாகுது இல்லையா? அதுதான் பிரச்சனையே. அதான் நான் சொன்ன முதல்ல ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்தேன் இல்லையா? ஆனா அது பாதுகாக்கிற மாதிரி இல்ல இருக்கு நீங்க கொடுத்தது. நான் சொன்னது என்னன்னா, நான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்றேன்னா அவ என் அப்பாவோ அம்மாவோ தம்பியாவோ நினைச்சு நான் பண்ணி அதற்கான ஒரு பதில்கள் நோக்கி நான் பயணிக்கும் போது பண்ற ஆர்ப்பாட்டம் வேற, இங்க நடந்த ஆர்ப்பாட்டம் வேற அப்படின்றதுதான் நான் பதிவு பண்றேன். சோ அந்த 2வது ஆர்ப்பாட்டத்துல இருக்கிறது வந்து
அதாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் பர்மிஷன் வாங்குறது ஒன்லி அஜித்தோட கேஸை பத்தி மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது. அதற்கப்புறமா திடீர்னு சடனா லாக்அப் மரணங்கள் நடந்த குடும்பத்தினை சந்திப்பது நடந்துச்சு. அதற்கப்புறமாக அதை சார்ந்தவர்களுக்கும் சேர்த்து மொத்த காமனான ஒரு ஆர்ப்பாட்டமா மாறிச்சு. அதற்கப்புறமா அதற்கு எடுத்துக்காட்டாக அவர்களுடைய பேர் வருது. அப்ப முன்னாடி வரைக்கும் அஜெண்டால அது இல்ல இல்லையா? அடுத்து ஒரு நாள் முன்னாடிதான் அது வந்து ஆட் ஆகுதுன்ற பட்சத்துல அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சில குளறுபடிகளாக பாக்குறேன். ஆனா உண்மையாவே நான் சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்ட ரகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க தவறுன்னு சொல்றோம். சரியான போக்குதலுக்கான ஆர்ப்பாட்டம் கிடையாதுன்னு சொல்றோம். ஏன்னா அதை நீங்க அனுபவிச்சு அவர்களுடைய பார்வைகள்ல இருந்து அவர்களுடைய பயணிச்சு அவர்கள் வாழ்க்கையின் அடுத்த ஒரு இதுக்காக போறதுதான் அந்த ஆர்ப்பாட்டம். அந்த மாதிரி நம்ம பயணிச்சிருந்தீங்கன்னா எதுவுமே மறக்காது. அந்த நேரத்துல மட்டும் உச்சரிக்கும் போது அந்த நேரத்துல மட்டும் பேசும்போதுதான் இந்த பிரச்சனையே. இங்க பிரச்சனையே அதுதான். வெறும் நம்மளுக்கு பேசக்கூடிய அந்த ஒரு மேடைகள் மட்டும் பேசும்போது அது தவறாதான் போய் முடியும். நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, தொடர்ந்து அதை பத்தி எழுதிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, தொடர்ந்து அதை பத்தி விவாதிச்சுக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா, தொடர்ந்து அதை பத்தி நிறையோட கலந்துரையாடல் செய்திருந்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு மறக்கவே மறக்காது. அது அப்படியே ஸ்ட்ராங்கா நின்றுடும் அந்த இடத்துல. ஆனால் நான் அதுல ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, நம்ம யோசிக்காத ஒரு ரகம். இப்ப நான் அனிதாவோட மர்டருக்காக நான் வந்து நிக்கிறேன். அதாவது அனிதாவோட சூசைடை நான் மர்டர் தான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? தற்கொலை இல்ல, அது கொலைன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு கேஸஸுமே நம்ம பார்த்தோம். கொல்கத்தாவோட டாக்டர் கேஸ் வந்து எல்லாத்தையும் அப்படிதான் பார்த்தோம். அப்ப ஆனா இந்த இடத்துல நான் கொஞ்சம் பார்த்தது, நான் அந்த ஒரு காரணத்துக்காக பேசுற இடத்துல இங்க இத்தனை லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குன்றதை வெளிக்கொண்டு வந்ததை நான் ஒரு பெரிய விஷயமா அப்ரிஷியேட் பண்ண ட்ரை பண்றேன். இங்க ரெண்டு ரகத்துல தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இது செய்யறது சரியா இல்லை, ஏன்னா அதை வடிவமைச்சு கொடுக்குறவங்களோ இல்ல அதை ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறவங்களோ அதை பிளான் பண்ணி கொடுக்குறவங்களோ சரியா இல்லை அப்படின்றத நான் முழுக்க புரிதலுக்காக நான் கேட்கிறேன். மறுபடியும் இதற்கு முன்னாடி நடந்த லாக்அப் மரணங்களை எல்லாம் 24 மரணம் பண்றாங்க. 24 தான் நினைக்கிறீங்களா? நான் உள்வாங்கிக்கிறேன். 24 அவங்க பட்டியல்ல 24 மரணங்களை மேற்கோள் காட்டுறாங்க, இதை நினைவு கொண்டு வராங்க. அதனால இது சரி அப்படின்னு இப்ப நீங்க சொல்றீங்க. நான் அப்படிதான் கேமராலையும் பதிவாயிருக்கு. நான் இன்னொன்னும் கேட்கிறேன், அது என்ன 2021 2025 இது வரைக்குமான லாக்அப் மரணங்களை மட்டும் பேசுவதற்கான காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி லாக்அப் மரணம் நடக்கல. ஏன்னா நீங்க முதல்ல பேசும்போது ஒரு கேள்வி வச்சீங்க, ஞாபகம் இருக்கா? அரசின் மீதான விமர்சனம் இருந்தது இல்ல. இது அரசின் மீதான விமர்சனம் இல்ல, ஆட்சியின் மீதான விமர்சனமா வச்சிருக்காங்க. இங்கதான் புரிதல் நீங்க வேணும். அரசின் மீதான விமர்சனமாக இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே அதுல வந்திருக்கணும். எல்லாமே வரணும். குறைந்தபட்சம் 2016 இருந்தாவது வரணும். ஏன் 2016? நீங்க முன்னாடில இருந்தே போங்கன்ற. நீங்க என்ன 16 என்ன ஒரு 10 வருஷம் இல்ல, 2016 வரைக்கும் அந்த அம்மையார் இருந்தாங்க. அன்னைக்கு இந்த குரல்லாம் வரல. அதுக்காக தான் நான் கேட்கிறேன். நான் இதை வந்து அவரு நோக்கடிக்கணும்னு நான் சொல்லல. அந்த அம்மா இருக்க வரைக்கும் அவன் இது மாதிரி குரல் வரலன்னு 2016 வரைக்கும். அப்போ நடந்தது வெளியில தெரியல. சிறையில ஒருத்தர் இறக்குறாரு சார், வயர கடிச்சு இறந்துட்டாரு. சரி, அப்படி நீங்க அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க இருக்கும் லாக்அப் மரணங்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை நடக்கிறது லாக்அப் மரணம். ஜெயில் மரணங்கள் எவ்வளவு நடந்திருக்கு. அதுலதான் ராம்குமாரோட கேஸ். அவர்களோட குடும்பத்துல இருந்து யாரும் வந்து நிக்கலையே, மேடையில நின்னாங்களா? இல்ல, ஏற்றப்படல இல்லையா? தெளிவா சொல்லலாம், ஏறவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு மரணம் நடந்ததுன்றதே இந்த உலகத்துல யாரும் பேச விரும்பல. திரு விஜய் உட்பட யாருமே. அந்த பையனோட உண்மையிலேயே அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் எல்லா மனிதர்களாலும் பேசப்பட்டது ஒரு குற்றவாளியே இல்லை அப்படின்றதுதான். ராம்குமார் அவன் மேல பேசாத பழிகள் இல்லை, அவனை பத்தி ஏசாத வாய் இல்லை. பாக்குற ஒவ்வொரு மனுஷனும் அந்த பையனை அசிங்கமா பேசினாங்க, ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது அந்த பையன்தான்றதை நிரூபிக்க முடியாம அந்த பையனோட மரணம் நடந்ததுதான். இதுதான் உண்மையான லாக்அப் மரணம். கரெக்டுங்களா? ரெண்டாவது, இது எல்லாமே இங்க மரணம்னா முதல்ல வந்து மனிதனாக பிறந்த எந்த மனுஷனையும் கை வைக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை இல்லையா? சட்டமாக இருந்தாலும் நீ தண்டனை தான் கொடுக்கணும். அந்த தண்டனை உன்னை திருத்ததுக்கான தண்டனையா இருக்கணுமே தவிர நீ திரும்பவும் வந்து ஒரு ரவுடியாகவோ இல்ல ஒரு இதுவாகவோ வந்து நிக்கிறதுக்கானது கிடையாது. அப்ப இந்த விஷயம் முதல்ல புரிதல் யாருக்குமே இருக்கிறதே இல்லை. அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதை எப்படி எதிர்கொள்றோன்றது ஒண்ணு இருக்கு. அதாவது நீங்க ரெண்டு போக்குல இருந்து பார்க்கணும். நான் ஏன் ஒரு பக்கம் சரியும் ஒரு பக்கம் தவறுன்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஆர்ப்பாட்டங்களோ அந்த விஷயங்களுக்குள்ளேயோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீம்லயோ அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடிய மனிதர்களையோ நீங்க ஈடுபடுத்த வைக்கும் போது அதுல 10,000 பேர் கலந்துகிட்டதுல அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு புரிதல் வந்து அவன் சரியான ஒரு அரசியல் பயணத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சானா சந்தோஷன்றது என் பார்வை. நுழையலன்றீங்களா? நுழையணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். ஆனா நீங்க பாருங்க, சைதாப்பேட்ல இருந்து ஈசிஆர் ரோட்ல இருந்து கிளம்புன வண்டியில எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு பயணிச்சாங்க? எத்தனை பேர் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க? எத்தனை பேர் சவுண்டே இல்லாம போனாங்க?
இது ஆர்ப்பாட்டத்திற்கானதா அல்லது அரசியலுக்கானதான்னு ஒரு கேள்வி அங்கதான் உருவாகுது. நீங்க திருமாவளவன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது கூட அந்த விஷயத்த சொன்னார். இந்த மாதிரியான விஷயங்களும் ஆர்ப்பாட்டங்களும் செய்யறது ஆரோக்கியமானது, தேவையானது, ஆனால் அது அரசியலாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு அதேதான் அது சரி. பிரச்சனையே என்னன்னா நீங்க ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஏன்னா இவங்க எடுத்து வச்ச விஷயம் வந்து சரியான விஷயம் நான் சொல்றேன், சரியா ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அதை பண்ண விஷயங்கள்ல நிறைய தவறுகள் இருந்தது. இப்ப நீங்க அந்த போர்டுல பாத்தீங்கன்னா சாரி வேண்டாம் அப்படின்றது அதிகமா இருந்த போர்டு. ஆனா 24 குடும்பங்களுக்கும் சாரி வேண்டும் அப்படின்றது முழக்கம். ஆமா, ரெண்டும் பாருங்க. இங்க என்ன பிரச்சனைனா எழுதி கொடுத்தவங்க இல்ல இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுங்க. இந்த மேடை ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆனா என்னன்னா நிறைய பேசி இருந்திருக்கணும், தெளிவா பேசி இருந்திருக்கணும். பேசியிருந்தாங்க மனசுல இருந்து ஃபுல்லா பேசி இருந்திருக்கணும். அஜித்ன்ற ஒரு மரணம், ஒரு பையனோட மரணம் போது அந்த மரணத்திற்கான விசாரணைகளுக்காக போகணும்னு நினைக்கிறோம். அடுத்த விஷயத்தை நோக்கி நகர்றோம். அதுல நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நியாயம் கிடைப்பதற்காக ஒரு அழுத்தம் வேணும்ன்றதை நினைக்கிறோம்னா அந்த அழுத்தம் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்றத வச்சுதான் நான் முடிவு பண்ணுவேனே தவிர ஒரு நாள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை வைத்து இது அழுத்தமாக இருக்கும்ன்றதை நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு நாள் கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வைத்து இது அழுத்தமாக இருக்கும்னா நான் இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு என் மைண்ட்ல ஒண்ணு இருக்கு. எப்படி தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு லெட்டர் அறிக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இந்த வாகனங்கள் இப்படி எடுத்துட்டு வராதீங்க, இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்கன்னு ஏதோ ஒரு நல்ல ஒரு பேராகிராஃப் போட்டு, இது மற்ற கட்சியெல்லாம் பண்ணி நான் பார்த்தது இல்லை உண்மையா சொல்லணும் அப்படின்னா. இதை கொடுத்துருக்காங்க. இதை ஏன்னா முதல் டைம் வேற உள்ள வராங்க, இவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்ன்றது தெரியுமா தெரியாதான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் போகுது. ஆனா இதை எப்படி பண்ணியிருந்திருக்கலாம்? அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த இடத்துல பர்மிஷன் வாங்கி அவர்கள் தனிப்பட்ட முறையில இயங்குவதற்கான ஒரு வழியை பண்ணியிருந்திருக்கலாம். அல்லது ஒரே நாள்ல இவங்க பண்ற இதே நாட்கள்ல 38 மாவட்டங்களையும் நடந்திருந்திருக்கலாம். அதுதான் ஒரு அழுத்தமாக இருந்திருக்கும். இது ஒரு நமக்கு ஒரு கூட்டம் கூடுகிறது என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் தெரியுது. இது இல்ல, நீங்க ரொம்ப கவனமா நான் அந்த கேள்வி நோக்கி நகர்றேன். ஆனா இங்க கவனமா பாலன் பக்கம் திரும்புறீங்க. இது நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் அல்லது கட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிக்கல், இதை நான் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம அதான் பட்டியலிடும் பல மரத்து மல்லா ஏறிட்டு இருந்தாங்க, அவர் கத்திட்டு இருந்தாரு, அதனால அவரே இதெல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடியுது. இது எங்க அரசியலாக இது எங்க பார்க்க, அது அரசியல் தான் அப்படின்றது எந்த இடத்துல பார்க்கப்படுது? இல்ல அரசியல்ன்றது நீங்க எப்படி ஒரே ஒருத்தவங்களை ஆப்போசிஷன் பண்றீங்களோ அது அரசியல். நீங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறது இருக்குல்ல, அது அரசியல். ஆக்சுவலி உண்மையான அரசியல்ன்றது ஜெனரலைஸ்டா இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல இந்த அரசியல் நடக்குது. இவர் உட்பட இல்லையா? இவர் உட்பட. ஆக்சுவலி இவங்க இன்னும் அரசியலுக்குள்ள வரலங்க, இதான் உண்மை. என்ன மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. ஆனா அது ஏதோ போற போக்குல பண்ணிட்டு போற மாதிரி இருந்ததுன்னா அது சரியான ஒரு இடத்த கொடுக்காது அப்படின்றது என்னோட பார்வை. நீங்க இன்னும் நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு, நிறைய தகவல் சார்ந்து யாருக்கு திரு விஜய் அவர்களுக்கு அல்ல தொண்டர்கள், மொத்த மனிதர் அது அவரை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்து அவருக்கும் சேர்த்து அதை சொல்ல மாட்டீங்களா சார்? பாக்குறவங்க எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப ஹரிகிருஷ்ணன் கவனமா பேசுறாரு. இது கவனம் கிடையாதுங்க, புரிஞ்சுப்பாங்கன்ற நம்பிக்கை இல்லையா? இது அரசியலாக்கப்படுவதுதான் ஆப்போசிஷன் பார்ட்டியில இருக்கக்கூடிய இதுவாக நான் பாக்குறேன். இப்ப நீங்க இதே கேள்வியை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க அஜித்குமாரின் மரணம் நடக்கிற மாதிரியே தான் நிறைய இடத்துல தெரியாத மரணங்களும் இருக்கு. அதே ஊருக்குள்ளதான் இதே ரசிகர் மன்ற பட்டாளங்களும் இருக்கு. ஆனா இதை எடுத்து சொன்னா அதை மேல எடுத்துட்டு போய் சொல்றதுக்கும் நிர்வாக டீம்ல இல்ல இல்லையா? அப்படி சொன்னாலும் அதுல திரு விஜய் அவர்கள் அந்த இடத்துல போய் பாக்குறாரா அப்படின்னாலும் இல்ல. எது ப்ரொமோஷன்லயும் எது ட்ரெண்டிங்ல இருக்கோதோ அதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் பண்றாங்கன்றதான் பிரச்சனை. திரு விஜய் உட்பட நான் சொல்றது விஜய் மட்டும் கிடையாது, மொத்த எல்லாரையுமே. நீங்க ஏன் அதை விட்டுருங்களேன். இப்ப நீங்க கிங்காங் அவரோட ஃபேமிலியோட அந்த ஃபங்க்ஷனுக்காக ஒரு இன்வைட் போடுறாங்க, யோசிச்சு பாருங்க. இதுலயும் ஒரு அரசியல் தானே. எவ்வளவு நடிகர்களே எவ்வளவு மனிதர்களே அவர் போய் ஒரு இது பண்றாரு, உள்ள அன்போட அழைக்கிறாரு, எல்லாத்தையும் பண்றாரு. எத்தனை பேர் வந்தாங்க? சிஎம் வந்திருக்காரு. அதான் சொல்றேன். இங்க பாருங்க, அவர் யார அழைச்சாரோ, யார அழைத்தது இது பண்ணாரோ அங்க இருந்து எங்கேயும் வரல இல்லையா? நீங்க அது அவரை சார்ந்து, அவர் தொழில் சார்ந்து அதுல இருக்கக்கூடியது இல்ல வரல. ஆனால் இங்க இருந்து வேற ஒரு டைவர்ஷன்ல இருந்து நடக்குது. வர்றாரு. இத திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் வரல இல்லையா? ஜெயக்குமார் வந்துட்டாரு, இவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, ஆனா இவர் வந்துட்டாரு. இங்க எல்லாமே மொத்தமா மாறிச்சு. இங்கவே ஒரு மிகப்பெரிய இதுல எவ்வளவு
பாசிட்டிவ் வைப் வந்து டிஎம்கே சைடு வந்து திரும்பிச்சு தெரியும். அந்த டேவே மாறிடுச்சு. இதுதான் அரசியல்னு சொல்றேன். ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் அரசியல் இருப்பதில்லை. உங்களை சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவிட்டி ரெண்டுத்துலயுமே அரசியல்கள் இருக்கும். ஒன்று உள்ள இருந்தே ஒருத்தவன் ட்விஸ்ட் பண்ணி விடுவான், அல்லது வெளியில இருந்து ஒருத்தவன் இது பண்ணிடுவான். நீங்க எனக்கு வந்து என்ன சார் நீங்க அது அப்படி கிடையாது. இங்க வந்து கட்சினா தலைவராக இருக்கிறவரும் செயலராக இருக்கிறவரும் தொண்டனாக இருக்கிறவரும் 3 பேருமே ஒரே ஆள்னு பாக்குறாங்க. நான் 3மே ஒண்ணுதான். நீ போய் பொசிஷன்ல உட்காந்துட்டு தலைவர்ன்ற பதவியில இருக்கிறன்றதுக்காக நீ பெரிய ஆளா இருந்துட முடியாதுன்றது என்னோட பார்வை. நான் ஒரு லீடர்ஷிப்ல நான் பாக்குறேன் அப்படின்னா ஒரு உண்மையான லீடர்ஷிப் குவாலிட்டின்றது நான் லீடர்ஷிப் குவாலிட்டியில உட்காந்து உங்களுக்கு எல்லாம் சொல்றது இல்ல. நான் உட்கார்ந்து இருக்க சீட்ல உங்களை எல்லாம் உட்கார வச்சு அழகு பாக்குறது, உங்களுக்கு எல்லாம் அந்த தகுதியை கொடுக்கறது, உங்களுக்கு எல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுக்கறது இருக்குல்ல, அதுதான் லீடர்ஷிப்னே நான் பாக்குறேன். தலைமை பண்பாக நான் பாக்குறேன். இந்த ஆலோசனை எல்லாம் சொல்றதுக்கு திரு விஜய்க்கு ஆட்கள் இல்லையா? இருந்தா இங்க 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு இருக்கிறாங்களா அப்படின்றதே கேள்வி, இன்னொன்னு இருந்தாங்கன்னா அதை ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த 2 கேள்விக்கான பதில் நீங்க இன்னைக்கு நிறைய வந்து திரு புசி ஆனந்தை பற்றி அவ்வளவு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. நிறைய குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஆனா ஆக்ஷன் நம்ம ஒரு நாள் பார்க்கவே முடியல இல்லையா? நீங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் குழு ரொம்ப முக்கியமான ஒரு டீம். அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். முதல்ல டிஎம்கேல எல்லாம் அதெல்லாம் இருந்தும் பயன் இல்லை. இன்னைக்கு டிஎம்கேல அந்த குழு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கு. சின்னதா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க மதுரையில நடந்ததா இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்க பார்க்கலாம். ஆனால் இங்க என்ன ஆயிடுச்சு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளரா இருக்காரு, அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் பாக்குறாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிரச்சனையே இந்த இவரு என் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாவட்ட தலைவரே பிரச்சனையா அப்படின்னா அவரே ஒழுங்கு நடவடிக்கை குழுல இருந்தாருன்னா எப்படி பார்க்க முடியும்? அது வந்து நீங்க காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பர்சன்ஸ் நீங்க உள்ள கொண்டு வரணும். 3வது அரசியல் சார்ந்த அந்த மனிதர்களை ட்ரெயின் பண்ணக்கூடியது இருக்கு. நான் சொல்றேங்க, ரொம்ப பிராங்கா சொல்லட்டுமா, சொல்லுங்க. இன்னைக்கு அரசியல் மாற்றத்தை இன்னைக்கு டிஎம்கே மட்டும்தான் பவர்ஃபுல்லா இருக்கு, வேற யாரும் பவர்ஃபுல்லா இல்ல. ஏடிஎம்கே நீங்க கேட்கிற ஸ்டாண்ட்ல இல்ல. அவங்களால பிளே பண்ண முடியும், அவங்களால ஆட்டம் செய்ய முடியும், ஆனால் விக்டரிய கையில சுமக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லா ஏடிஎம்கே சைட்ல இல்ல. ஆனால் டிஎம்கே கிட்ட அந்த பவர்ஃபுல் இருப்பதற்கான காரணம் கடந்த 3-4 வருஷங்கள்ல இத்தனை 20-30 வருஷங்கள்ல பண்ணாத எத்தனை நிறைய விஷயங்களை திமுக எடுத்து வந்து செஞ்சுச்சுன்றதுதான் அந்த விஷயத்தை நோக்கி நகர வச்சிருக்கு. ஏன்னா ஃபார் பெட்டர்னு ஃபீல் பண்ண வச்சிருச்சு மக்களை. எனக்கு ரொம்ப குறைகள் இல்லப்பா அப்படின்றத ஃபீல் பண்ண வச்சிருச்சு. நீங்க ஏன் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கருணாநிதி அப்படின்ற பெயரை பயன்படுத்திட முடியாது, ஜெயலலிதா அப்படின்ற பெயரை பயன்படுத்திட முடியாது, பொதுவெளியில யாராவது ஒருத்தராவது பயன்படுத்த முடியுமா? முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் ஒட்டச்சி மாறி போயிடுச்சு. கம்ப்ளீட்லி அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு சமூக வலைதளங்களும் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா மாறி போயிடுச்சு. இன்னைக்கு அதற்கு அடுத்ததாக பவர்ஃபுல் காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. மக்கள் நீதி மையம் உருவானது எதற்கு உருவானதுன்னு தெரியாத மாதிரி மாறி போச்சு இல்லையா? ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி வரைக்கும் உள்ளே வராம வெளியில போயிட்டாரு. அப்ப இங்க வந்து உங்களுக்கு பவர் இல்ல. பிஜேபி வந்து முழுக்க 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 எதிர்கட்சினாலதான் வளர்ந்துச்சு. இன்னும் சொல்லப்பட திமுகவாலதான் வளர்ந்துச்சு. பூத் கமிட்டில டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் வேற யாருக்குமே கிடையாது. ஆமா. சோ இது எல்லாமே உங்களுக்கு இங்க பவர்ஃபுல். அப்ப நீங்க இத நீங்க ஃபோர்ஸ் பண்ணி உடைக்கிற திறமை வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது. ஆனா அவருக்கு மொத்தமா வெளியில போயிட்டாரு. விஜய் அவர்கள் வந்து செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி முதல்ல இருந்துச்சு. உண்மையிலேயே வருவாரான்ற கேள்வி 2வது இருந்துச்சு. 3வது தாக்கு பிடிப்பாரா அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு. 4வது அவர் முதல் மாநாடை செய்து முடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதற்கப்புறமா தொடர்ந்து பயணத்துல இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்துச்சு. படத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா, இதற்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாரான்னு ஒரு கேள்விகள் இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே இது எல்லாத்தையும் உடைச்சு உள்ள வந்தாருன்னா சத்தியமா நமக்கு அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். நான் அந்த விஷயத்துல இருந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா 2.5 வருஷத்திற்குள்ள ஒரு மனிதனால இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வர முடிஞ்சதுன்னா பெஸ்ட். ஆனா அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது நிலைத்து நிற்கணும்னா நிறைய அரசியல் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த அரசியல் பாடம் தான் இங்க ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்கும். இங்க நீங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டமானது, இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இத்தனை பேரை கொண்டு வந்து இந்த மேடையில நிறுத்தினதா இருக்கட்டும், சூப்பர். இத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்குன்றது ஒழிச்சதாக இருக்கட்டும், சூப்பர். இந்த இடத்தெல்லாம் நீங்க சொன்னதாக இருக்கட்டும், சூப்பர். வந்த எத்தனை கட்சி தொண்டர்களுக்கு எத்தனை குடும்பத்துல லாக்அப் மரணம் இருக்குன்ற அறிக்கை போய் சேர்ந்திருக்கும். யாரோட பெயர் எந்த மாவட்டத்துல வந்தாங்கன்னு கூட தெரியாது. நீங்க இதை கடத்துறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சொல்றது முக்கியம் கிடையாது. முதல்ல நம்ம கூட இருக்கக்கூடியவங்களிடையே நீங்க கடத்த ஆரம்பிக்கணும்.
இந்த மாதிரி நம்ம இதற்காக தான் நடத்துறோம், இது ஒரு விஷயம், இவங்களுக்குள்ள அந்த மாவட்ட செயலாளர்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கு, இதுல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குப்பா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும்ப்பா, இந்த ஊர்ல இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை இருக்குப்பா, உங்க ஊர்ல என்ன மக்கள் பிரச்சனை இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா, அந்த பிரச்சனையை நான் எப்படி சால்வ் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் அவங்க போகணும். ஸோ இது நடக்காம போனது மிகப்பெரிய தவறுகளாக பாக்குறேன். அடுத்ததாக இந்த எல்லா மாவட்டத்துல இருந்து இங்க வர வச்சது அன்னெசரின்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில நடக்கும்போது சென்னையில இருக்கக்கூடிய டீமே பெரிய ஸ்ட்ரென்த் தான், உங்களுக்கு இல்லாம இல்ல. அப்படி இருக்கும்போது கன்னியாகுமரி வரைக்கும் இருந்து ஏன் இங்க வரணும்? இது வந்து அங்க என்ன இவன் கன்னியாகுமரி, இவன் வந்து திருநெல்வேலின்னு என்ன அடையாளமா படுத்துறீங்க? கிடையாது. ஸோ இது வந்து அவருக்கே தெரியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் அவருக்கே தெரியாது. அதான் சொல்றேன் இல்லையா, வெறும் மேடை ஏத்துறதுக்கு மட்டும் தான் அவர்கிட்ட சொல்லி வச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர் யோசிக்கணுங்க. இனிமே அவர் சிந்திக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் உள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்களா, இப்ப இருக்கிற டீமை இல்லாம நீங்க தனியா ஒரு டீமை செட் பண்ணணும். இந்த டீம் வந்து நடுநிலையான பொதுவாதிகளோட அந்த டீம் இருக்கணும். வீடியோ முடிவுல வெடிகுண்டு வச்சிட்டீங்க, ரொம்ப கவனமா இல்லைங்க. லாவகமா நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசுனதுதான் 2 கோடி பேரை உறுப்பினராக வைத்திருக்கிறார்னா, இங்க ஒருத்தர் 3 கோடியில இருந்து 4 கோடி ரசிகர்களை வைத்திருக்கக்கூடியவர் எப்படி வேணா ட்விஸ்ட டர்ன் பண்ண முடியும். ஆனா வெறும் ஓட்டுனால மட்டும் ஆட்சிக்கு வந்து மக்களை வழிநடத்த முடியுமானா 0% சொல்ல வரேன். நீங்க அந்த புரிதல் வேணும்ன்றதான் சொல்ல வரேன். இங்க ஒருத்தர் வந்து ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நான் சிஎம் ஆகிட்டேன் அப்படின்னா அவரால் நல்லாட்சியை கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய தவறுகளையே சரி செய்ய முடியாதவர்கள் ஆட்சியை சரியாக வழிநடத்தி செல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பயாவது உங்களுக்கு கேட்க டைம் இருக்கு, அப்ப கேட்க கூட டைம் இருக்காது. உட்கார்ற சேர் வரைக்கும் ஆணி குத்திக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப அதற்கு நீங்கள் தயாராக வேண்டியது இருக்கு. அந்த தயார் தான் இந்த எலெக்ஷனை நான் பாக்குறேன். இந்த எலெக்ஷன்ல வந்து வெற்றி அடைய முடியுமான்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பலத்தை வந்து உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஆனா இந்த வெற்றி அடையறதுக்காக நீங்க போடக்கூடிய எஃபர்ட்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இங்க இருந்து கத்துக்கக்கூடிய நாலேஜ் தான் அடுத்த ஆட்சியிலேயே, அதாவது அடுத்த எலெக்ஷன்லயாவது ஒரு பெரிய பவரை காட்டுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். அதாவது அரசியல் சார்ந்து புரிதலோடு அரசியலை எதிர்கொண்டதற்கான பவர். 2026 எலெக்ஷன் சார், ஒரே தான் கிடையாது. 2026 எலெக்ஷன் 8 மாசம் 9 மாசம் தான் இருக்கு. எத்தனை தொகுதிகள்ல கட்சி சாராத, அதாவது மன்றங்கள் சாராத நல்ல மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் முன்னாடி பண்ண வேண்டியது. அந்த மனிதர்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தவன் கட்சிக்குள்ள வரணும்னா அவன் வேலையை ரிசைன் பண்ணணும், அவனோட சொந்த வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் இதுக்குள்ள வந்து உங்களுக்காக நிக்கணும்னா நீங்க எவ்வளவு வருஷம் அவனுக்காக ஸ்டாண்ட் பையா நிப்பீங்கன்றது தெரியாது. அப்ப ஸ்டாண்ட் பையா நீங்க நிக்கலனாலும் அட்லீஸ்ட் அவர் உங்க கூட நிக்கிற வரைக்கும் அவர்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த கட்சி ஏத்துக்கும். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. திமுக அதிமுக மாதிரி எனக்கு நீங்க நிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பேர் இருந்தா போதும் நிக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்க சரி ஒரே கேள்வியில திமுக ஒரு 10 வருஷத்துல கட்சியை க்ளோஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா 100 வருஷம் ஆனாலும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்றது தெளிவா சொல்லுவீங்க. ஆனால் மத்த எந்த கட்சியை நீங்க கேட்டீங்கன்னாலும் இருக்குமா இருக்காதான்னு கூட சொல்ல முடியாது. கரெக்டா? ஏன்னா அவர்களுடைய இலக்குலையும் அந்த இதுலயுமே விட்டு கொடுக்காத அந்த ஒரு இடத்த அப்படியே கையில புடிச்சு வச்சுட்டாங்க ஸ்டாண்ட் பை. பட் மத்தவங்க எப்படா எந்த டைம்ல தனக்கான எல்லாம் நடந்து ஒருவேளை தனக்கு ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கலாம் அப்படியே வெளில போயிடுவாங்களான்ற பயம் பல பேருக்கு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அந்த எந்த நம்பிக்கையில பண்ணுவீங்க? ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்றோம்ல, அதாவது இன்னைக்கு 17 வயசு முடிஞ்சு 18 வயசுக்குள்ள போறவங்க, ஸ்கூல் முடிஞ்சு காலடியில எடுத்து வைக்கக்கூடியவர்களுடைய முக்காவாசி ஓட்டு அந்த சைடு தான் போகும். ஏன்னா அது புரிதல் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஹாப்பினஸ்ல ஒரு சந்தோஷத்துல பார்த்த எல்லாத்துலயுமே நிக்கிறது. நான் சந்தோஷமா பாக்குறது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் விஜயாகவே பயணித்தார்னா உண்மையிலேயே பெரிய சேஞ்சை கிரியேட் பண்ண முடியும். வேற யாருமே வேணாம் சார். நீங்க முதல்ல மத்தவங்களோட டாக்கே வேண்டாம், யார் பேசுறதும் வேண்டாம். ஒரு நாள் மொபைல் போனை எடுத்து நெகட்டிவா எத்தனை பேர் பேசுறான், பாசிட்டிவா எத்தனை பேர் பேசுறான், பாசிட்டிவா கூட தூக்கி போட்டுருங்க, நெகட்டிவா மட்டும் எத்தனை பேர் பேசுறான்னு பாருங்க. அவ்வளவு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஆமால, நம்ம இதை விட்டுட்டோம்ல, நம்ம இதை செய்யல அப்படின்ற எல்லாமே கிடைக்கும்.
ஏன்னா ஒரு சில இடத்துல நான் எப்பவுமே பேசும்போது தான் சொல்றது, ஏன்னா இந்த ஃப்ளட் எல்லாம் வரும்போதெல்லாம் நம்ம வேலை பார்க்கும்போது அரசாங்கம் வந்து அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய விஷயங்களை பண்ணோம். ஈஸியா சொல்லுவோம் அரசு என்னடா பண்ணுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். உண்மையிலேயே நீ எதிர்பார்க்கறது பண்ணல, ஆனா இதை கூட பண்ணலன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப என்னைக்குமே ஒரு முயற்சி செய்யக்கூடிய எந்த மனிதரையும் தோல்வி விட்டுறோம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்காது. திரு விஜயகாந்த் அவர்களை சொல்ற அதே கதை தான். அதனால வாய்ப்பு இருக்குதுன்னா வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்புகளையும் அவர்கள் சரியா பயன்படுத்திருக்கிறாங்களான்றத நம்ம வந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வாய்ப்புனா சும்மா வந்திருக்காங்க நிக்கிறாங்கன்றதுக்காக ஓட்டு போறது வாய்ப்பு கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் நிக்கலாம், என் கூட பேசலாம், உனக்கு எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்க வந்து அது ஒரு கட்சிக்கு மட்டும் கொடுக்க கூடாது, இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்கணும். அந்த கட்சிகள்ல இருந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நீங்க இது பண்ணணும். இன்னும் சொல்லப்போனா நான்லாம் ரொம்ப எப்பவுமே எலெக்ஷன் அப்ப நான் ஒரு தகவல் பதிவு பண்றது நடக்கும். ஒரே ஒரு தான் சொல்லுவேன், கட்சியை பார்த்து வாக்களிக்காதீர்கள். நான் ரொம்ப தெளிவா சொல்லுவேன், கட்சியை பார்த்து வாக்களிக்காதீர்கள். எக்காரணத்திற்கு கொண்டும் கட்சியை பார்த்து வாக்களிக்காதீர்கள். உங்களுடைய தொகுதியில வேட்பாளராக நிற்கக்கூடிய அந்த மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வாக்களி. இது நடந்துச்சுன்னா அரசியலின் மாற்றம் பெரிய மாற்றம் இருக்கும். மாற்று கட்சியில ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா விஜய் அவர்களால உருவாக்க முடியும்னா அதை ஏன் உருவாக்க தயங்குறாரு, அதை ஏன் உருவாக்க முடியாம திணறாரு, அதுல ஏன் பிரச்சனைகள் திருப்பி வருது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய நிலைமையில இருக்காரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை 9 மாசம் கழிச்சு மாத்தீங்கன்னா பிரச்சனை இப்பயே மாத்துறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றது என்னோட விஷயம். ஸோ ஏன்னா இங்க எதை சொல்றேன், நம்ம யோசிக்காத ஒரு இடத்துல இத்தனை மனிதர்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்ற அடையாளப்படுத்துறது, மேடை ஏற்றுறது எல்லாம் பண்ணும்போது இத்தனை பேரோட பெயர் பட்டியலும் வெளியில வந்து இத்தனை பேருக்கான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேஸ் நடந்துச்சு, ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணீங்கல்ல டிவிக்கோட யூடியூப் சேனல்ல, இவங்க குடும்பத்துக்கு பர்டிகுலரா என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பர்டிகுலரா என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்தந்த குடும்பத்தினரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சு அது ஒரு செய்திகளாக அது பதிவாகி இருந்ததுன்னா எவ்வளவு கொடூரமான மரணங்கள், 24 பேரும் ஒரே மாதிரி மரணங்கள் இருந்திருக்காது. அந்த மரணங்கள் எல்லாம் தெரிஞ்சதுன்னா பெட்டரா இருந்திருக்கும்ன்றது என்னோட கருத்தாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.